வணக்கம். முக்கிய செய்திகள். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவை நகர் நலவாழ்வு சங்கத்தின் 40வது ஆண்டு விழா மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு திட்ட திறப்பு விழா அவை நகர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டது. தொடர்ந்து அவை நகர் பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நிறுவப்பட்டுள்ள சிசிடிவி கண்காணிப்பு அமைப்பை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் பகுதி பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும் என அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மேனேட் நிர்வாக இயக்குனர் கலைசெல்வன் மணநாதன், அவை நகர் நலவாழ்வு சங்க தலைவர் சேஷாத்ரி, செயலாளர் ஜெரால்ட் மூரிஸ், துணை செயலாளர் சிவபிரகாசன், துணைத் தலைவர் குமரேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்மளுடன் அசோகானந்த் சார் இருப்பாரு, கலைச்சந்திரன் சார் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் இல்ல சார் 74 இல்ல 11. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டலம் சார்பில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. போக்குவரத்து கழக தாவேக தொழிற்சங்க நிர்வாகி ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரென்கின்ற குப்புசாமி, சாய் சரவணன்குமார், ராமு மற்றும் மாநில நிர்வாகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பணிமனையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் முதலமைச்சர் விஜய் நீடூழி வாழ வேண்டும் என சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் மத்தியில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு பணிமனையில் நுழைவாயிலில் தாவேகா தொழிற்சங்க கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி பல்வேறு பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனை தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், கட்சியினர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் லைட்டாண்ணா அண்ணா ஆனால் உள்ளே போனேன், உள்ளே போய் நின்று லைட்டாக செல்லு வெளியே எடுத்தல புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், மத்திய அரசின் நீட் மற்றும் JEE தேர்வு முறைகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் கூறியதாவது, நீட் தேர்வு காரணமாக இதுவரை 18க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும், மத்திய அரசின் தவறான அணுகுமுறை இதற்கு முக்கிய காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். நீட் மற்றும் JEE தேர்வுகள் மாணவர்களிடம் அதிகமான மன அழுத்தத்தையும் பயத்தையும் உருவாக்குகின்றன என்றும், கல்வி செலவினங்களில் மத்திய அரசு அதிக நிதியை தேர்வு முறைகளுக்கு மட்டும் செலவிடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை சுமார் 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் நிலையில் நீட் தேர்வுக்கே அதிக அளவில் நிதி செலவிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்.
மேலும் மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் மன அழுத்தம் அதிகரித்து தற்கொலை சம்பவங்கள் ஏற்படுகின்றன எனவும் அவர் கூறினார். மாணவர்களின் மாற்றத்திற்காக கோரிக்கைகளை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதன் தாக்கத்தை அதிகரித்தது பாஜக அரசுதான் எனவும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். அதேபோல் சிபிஎஸ்இ மற்றும் நீட் தேர்வுகளில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளன. ஆனால் அதற்கான விசாரணை அல்லது பொறுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மாணவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், அந்த மாற்றத்தை உருவாக்க ஆட்சியாளர்கள் தவறவிட்டனர் எனவும் அதனால் மன அழுத்தம் அதிகரித்து உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நீட் தேர்வு அமைப்பையே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தனியார் பள்ளிக்கூடங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. நேற்று ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம் இன்னைக்கு கோடிக்கணக்குல ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி பெரிய நிர்வாகத்தை கொண்டாந்து இன்னைக்கு வந்து பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. ஆனா அதுல படிச்ச மாணவர்கள் இன்றைய தினம் தெருவிலே நிற்கின்றார்கள். தெருவிலே வீதியிலே வேலை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்கன்னா கிடையாது. மக்களுடைய எண்ணங்கள் என்ன? மாணவருடைய எண்ணம் நல்ல மார்க் வாங்கினா நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைச்சதுன்னா நல்ல பாடம் கிடைக்கும், நல்ல பாடம் கிடைச்சா அதை நம்ம படிச்சுக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, நான் நினைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்தாலும் எனக்கு நினைச்ச பள்ளிக்கூடத்துல எனக்கு இடம் கிடைக்கல. ஆனா கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் நான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல கிடைச்சதுனால எனக்கு கிடைச்ச வேலைக்கு தான் நான் போனேன். கிடைச்ச வேலைக்கு போனதுனால என்னால இந்த அளவுக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுதான் இந்த தினம் இருக்கு. அந்த மாணவருடைய எதிர்பார்ப்பு இங்க நடக்கல. மாணவருடைய நிகழ்வுகள் நடக்கல. அதனால்தான் தற்கொலைகள் நடக்கின்றன. இன்னைக்கு வந்து மாணவருடைய எழுச்சி தான் இன்னைக்கு அரசாங்க மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லணும். இது அரசாங்கம் சரியா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த ராகுல் காந்தியுடைய எண்ணம். அது மட்டும் இல்ல, இந்த கல்வி முறையை, இந்த தேர்வு முறையை மாத்தணும் அப்படின்றது தான். முழுமையா மாத்தி கொண்டாடணும், முழுமையா எடுக்கணும். என்ன காரணம் பாருங்க, சிபிஎஸ்இல குளறுபடி, நீட்ல குளறுபடி. ஆனா அந்த மந்திரி அப்படியேதான் இருக்கிறாரு, அந்த அதிகாரிகள் அப்படியேதான் இருக்கிறாங்க. யாரையும் மாத்தல, யாரையும் ஓட்டு கண்டு. அதுக்கு முன்னால் விசாரணை நடக்கல, எதுவுமே நடக்காம மாணவர்களை நேற்று பாருங்க, நிறைய பாதுகாப்போடு மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த நீட் எக்ஸாமும் நிரந்தரமா அப்படின்னு சொன்னா அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்ன காரணம், இதுவரை வெளியில வரல. இன்னும் விளைவுகள் வரும்பொழுதுதான் அவருடைய விளைவுகள் தெரியும். இதைதான் வந்து ராகுல் காந்தி அந்த இடத்துல கோட்டா என்ற பகுதியில மாணவர்களோடு சந்திக்கக்கூடிய நேரத்திலே பேசியிருக்கிறார். இத நீங்க வந்து நாங்க எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், மாணவர்கள் சமுதாயத்தை பத்திரிகையாளர்கள் காப்பாற்ற வேண்டும். நீங்க தான் எடுத்துட்டு போய் மாணவர்கிட்ட சொல்லணும், இவ்வளவு தவறுகள் நடக்கிறது, மக்களிடத்துல சொல்ல வேண்டும். நீங்கள் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கிறது, நீங்கள் மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதியை எப்படி மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லது மாற்றத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் கூற வேண்டும். பத்திரிகை ஒரு சிறந்த ஆயுதம் என்று சொல்ல வேண்டும். அந்த பத்திரிகையின் மூலமாக மாணவர்களை சந்திக்க வேண்டும், பெற்றோர்களை சந்திக்க வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா மாணவர்களுக்கு மாற்றம் வேண்டும் நினைக்கின்றார்கள், அந்த மாற்றத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது அவர்கள் தெரியாமல் தவிக்கின்றார்கள். அதனால் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அவர்களை தடுக்க வேண்டும், அந்த உயிர் பலியை தடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். ஆகவே பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்திய தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் 20 அணிகள் இதில் பங்கேற்றன. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் அர்ஜுனா ஹாக்கி அணி சிறப்பாக விளையாடி முதலிடத்தை கைப்பற்றியது. 2ஆம் இடத்தை மதுரை திருநகர் ஹாக்கி கிளப் பெற்றது. தர்மபுரி பாலக்கோடு ஜூனியர் அணி 3ஆம் இடத்தையும், புதுச்சேரி அணி 4ஆம் இடத்தையும் பெற்றது. பரிசளிப்பு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கினார். அதன்படி முதல் பரிசாக ரூபாய் 20,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 15,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 10,000 மற்றும் 4ஆம் பரிசாக ரூபாய் 5,000 வழங்கி பாராட்டப்பட்டன. விழாவுக்கு கோனேரிக்குப்பம் மரங்காவலர் குழு தலைவர் தாமோதரன் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர்கள் சங்கர் பாபு, ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
மேலும் வேலு, கோனேரி லோகையன், செந்தில்குமார், பாபு, பூபாலன், சிவசங்கர், லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க நிர்வாகிகள் முனைவர் பழனி, ஹாக்கி சங்க தலைவர் குமரேசன், செந்தில்குமார், செயலாளர் அன்பழகன், சேகர், அரவிந்தன், கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவினர், கிராம நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவை சேர்ந்த ராஜா, ராம், பச்சையப்பன், சதீஷ், சிவா, முருகன், ராமநாதன், பிரவீன், அரவிந்த் மற்றும் அருளரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு முதலுதவி மற்றும் உணவுக்கான ஏற்பாட்டினை லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களையும் வருக என இத்தனை நேரம் அதாவது நடைபெற்ற இறுதிப் போட்டி முடிந்து தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நேயம் மக்கள் கழகம் சார்பில் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள நேயம் மக்கள் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நேய மக்கள் கழக பிரமுகர் ரகு என்கின்ற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார், உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் மரிய பிரான்சிஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கராத்தே சங்கம் மற்றும் அகில இந்திய ஷிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி இணைந்து நடத்திய ஒருநாள் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமில் கராத்தே வீரர், வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முகாமிற்கு புதுச்சேரி மாநில கராத்தே சங்க இணை செயலாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். அவரது முன்னிலையில் கராத்தே வீரர்களுக்கு நவீன தொழில்நுட்பங்கள், கட்டா மற்றும் குமிட்டே உள்ளிட்ட தற்காப்பு கலை நுணுக்கங்கள் குறித்து செயல்முறை விளக்கங்களுடன் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை நிறைவு செய்த வீரர், வீராங்கனைகளை பாராட்டும் வகையில் சான்றிதழ்கள் மற்றும் கருப்பு பட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் தலைமை நிர்வாக அதிகாரி உதயசிங் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். மேலும் டாக்டர் அபிஷேக் நெபா, டாக்டர் முகமது இம்ரான், தேக்வாண்டோ பயிற்சியாளர் மஞ்சுநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஜிப்மர் ஷிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளியின் தலைமை பயிற்சியாளர் கராத்தே சுப்பிரமணியன் செய்திருந்தார்.
ஆமாம்மா ஏன்னா இது ஊரில் தூத்துக்கு அனுப்புங்கல்ல ஒரு நாள் கேட்டு போய் தெரிஞ்சிடணும். ஆமாம் ஒரு நாள் கேட்டுக்கிறேண்ணா. புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்களுக்கு சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் முதுநிலை மருத்துவர்களை இயக்குனர் தரக்குறைவாக பேசுவதாக கூறி அதனை கண்டித்தும் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் அரசு மருத்துவர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை நுழைவாயிலில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் மருத்துவமனையின் பணிகள் பாதிக்கப்பட்டன. இச்சம்பவம் மருத்துவத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்று வந்து விஜிலன்ஸ் என்கொயரி, ஒன் இஸ் இண்டிவிஜுவல் மேலே என்கொயரி. ஒரு வருஷத்துக்கு 70 lakhsல இருந்து 170 lakhs இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ஆனுவல் பட்ஜெட் 70 lakhs ஃபைண்ட் அவுட் எந்த தப்பு நடந்திருக்கு அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு எந்த என்கொயரிக்குமே கிடையாது. என்கொயரியில் நான் போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னா டேரக்ட் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேணாம். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் மற்றும் உதவியாளர் நலசங்கம் தமிழ்நாடு அனைத்து மாவட்ட தலைமை சங்க பொறுப்பாளர்கள் இணைந்து மாதாந்திர பொதுக்கூட்டம் ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர், வணிக வரித்துறை மற்றும் அமலாக்க புலனாய்வுத்துறை அதிகாரி காவியவர்மன், SRM பல்கலைக்கழக பேராசிரியர் பாலாஜி சக்கரவர்த்தி, நகராட்சி சமூக அமைப்பாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சங்கத்தின் கௌரவ தலைவர் செடியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைவர் சிவமூர்த்தி, துணைத் தலைவர் உமாபதி, செயலாளர் ராஜு, துணை செயலாளர் குமார், பொருளாளர் நாகமுத்து, துணை பொருளாளர் சங்கர், சங்க ஆலோசகர் ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏரியா செயலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மெக்கானிக் குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்பரிசுகளை JKTVS மோட்டார்ஸ் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். மேலும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் சங்கம் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வு போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் போது வாகன உதிரிப்பாக விற்பனை மற்றும் கண்காட்சி ஆகியவை நடைபெற்றன. நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பை ஆனந்த ஆரோக்கியதாஸ் செய்திருந்தார். நிகழ்ச்சியை ஜூலிதாஸ் தொகுத்து வழங்கினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளை சேர்ந்த இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பொய்யாக்குளம் மற்றும் வினோபா நகர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் குடிநீர் மிகவும் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடன் வருவதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்ற நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் நிலைமையை ஆய்வு செய்தார். பின்னர் குடிநீர் பிரிவு இளநிலை அதிகாரியை நேரில் அழைத்து பொதுமக்களை முன்வைத்து குறைகள் குறித்து விரிவாக விவாதித்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அசுத்தமான குடிநீரை பயன்படுத்தி வருவதாகவும் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் தற்போது நேரில் வந்து குறைகளை கேட்டதற்கும் நன்றி தெரிவித்து தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் சாக்கடை, கால்வாய்கள் அடைத்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாகவும், எனவே உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.
பொதுமக்களின் புகார்களை ஏற்ற அதிகாரிகள் விரைவில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். ஆய்வின் போது அப்பகுதி தாய்மார்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் புதுச்சேரியில் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் புதுவை சுற்றுலாத்துறை மற்றும் ஆயுஷ் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெருந்திரள் யோகா பயிற்சி நிகழ்ச்சிகளில் மையத்தை சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட யோகா மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு யோகா செயல் விளக்கங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சென்னை மீனாட்சி யோகா கல்லூரி நடத்திய மாநில அளவிலான யோகா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. அதில் ஆர்டிஸ்டிக் ஜோடி மற்றும் ரிதமிக் ஜோடி போட்டிகளில் முதல் பரிசு பெற்ற புதுச்சேரி அமலோற்பவம் லூதர்ஸ் அகாடமி பள்ளி மாணவர்கள் அயன் யோகன் மற்றும் அகில் யோகன் ஆகியோர் சிறப்பிடம் பெற்றனர். மேலும் 36லிருந்து 45 வயது பிரிவில் 2ஆம் பரிசு பெற்ற புதுச்சேரி காவல்துறையை சேர்ந்த ரத்னா பாரதி, 46 வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் 3ஆம் பரிசு பெற்ற துளசிதாஸ் மற்றும் 9லிருந்து 11 வயது பிரிவில் 3ஆம் பரிசு பெற்ற அகில் யோகன் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர். இதோடு 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு வயது பிரிவுகளில் 4ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் பரிசுகள் பெற்றனர். புதுச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் யோகன் தசரதன் அனைத்து வெற்றியாளர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், பல தலைவர்களை உருவாக்கிய மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்களின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில துணை செயலாளரும் தொழிற்சங்க பொதுச் செயலாளருமான கோபி தலைமை வகித்தார். தமிழ்நாடு மாநில செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான பாஸ்கரன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் புதுச்சேரி மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில செயலாளர் அருள், துணை செயலாளர்கள் கீர்த்திவர்மா, பெருமாள், தலைவர் குப்புசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் முருகையன், கனகராஜ், செந்தில், தனிகாச்சலம், செல்லமுத்து, ராஜேந்திரன், சச்சிதானந்தம், ராஜி, மோகன், சுதாகர், கோபால், பாபு, ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு தொழிற்சங்க பொருளாளர் சிவக்குமார், சென்னை தொழிற்சங்க செயலாளர் தயாளன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். வருங்காலங்களில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க தொடர்ந்து செயல்படும் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அன்னவாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவை ஒட்டி தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் 25ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம், 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவால் வில்லியனூர் பகுதி முழுவதும் ஆன்மீக கலையுடன் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தினமும் பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தலின் பேரில் தாவேகா தலைமை கழக நிர்வாகிகள் புதியவன், நிரேஷ் ஆகியோரின் ஆலோசனையுடன் மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொகுதி நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் ஊசுடு தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சரகணபவா தலைமையில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொண்டமானத்தம் சமுதாய நலக்கூடத்தில் சுசாந்திகா ஏற்பாட்டில் மகளிர்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் கிராமத்தில் அருணாச்சலம் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. குருமாம்பேட் பகுதியில் பிரபு ஏற்பாட்டில் அன்னதானமும், துத்திப்பட்டு பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மேலும் பத்துக்கண்ணு பகுதியில் முரளி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகளில் தாவேகா நிர்வாகிகள் வழக்கறிஞர் விவேக், ஐயப்பன், லோகேஷ் ராஜ், கல்பனா, பாலசந்தர், நரேஷ், ராஜ்குமார், வினோதன், தேவா, சேந்தனத்தம் இளவரசன், கோகுல், குருமாம்பேட் பிரபு, நவீன், கோபாலன்கடை முருகன், அம்சா, அகரம், பாஸ்கரன், கரசூர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கம்பளிக்காரன் குப்பம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான காலி இடத்தை மனைப்பட்டாவாக வழங்காமல் அதனை விளையாட்டு திடலாக மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக கூறி அப்பகுதி ஆதிதிராவிட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு நிலத்தை பல ஆண்டுகளாக தங்களது சமூகத்திற்காக இலவச மனைப்பட்டாவாக வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த இடத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று விளையாட்டு திடல் அமைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக மட்டுமே விளையாட்டு திடல் அமைக்கப்படுவதாகவும், இதனால் கிராமத்தில் சாதி மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு அந்த அரசு நிலத்தை தகுதியான ஆதிதிராவிடர் மக்களுக்கு மனைப்பட்டாவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏம்பலம் மடுகரை பிரதான சாலையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. கம்பளிக்காரங்குப்பம் சேரி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை அரசிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அரசு பரிசீலனை உள்ளது. இந்த நிலையில் திடீரென்று உயர் சாதியினர்களுக்கு விளையாட்டு திடல் அமைப்பதற்காக நேற்று ஜேசிபி வைத்து நிரவி அந்த இடத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இது 50 ஆண்டுகால கோரிக்கைகளுடைய இலவச மனைப்பட்டா கோரிக்கையை பூர்வகுடி அட்டவணை இன மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் பொதுமக்கள் நல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வில்லியனூர் தாவேகா வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் மற்றும் மாநில நிர்வாகி பிரபு ஆகியோரின் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 2000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் அவரது பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ், பிரபு மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கிழக்கு சன்னதி வீதியில் உலக யோகா தினம், உலக இசை தினம் மற்றும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் லயன் கல்ச்சுரல்ஸ் அகாடமி சார்பில் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் பல்வேறு கலை மற்றும் யோகா நிகழ்ச்சிகள் இடம்பெற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதில் KGM ராகாஸ் மியூசிக் அகாடமியின் ஜானகிராமன் மற்றும் கணேஷ் குழுவினரின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி, சிவகாமி அகாடமியின் அபிராமி குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சி, மித்ரா யோகா மையத்தின் முருகன் குழுவினரின் யோகா நிகழ்ச்சி, இசைத்தென்றல் பள்ளி மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி மற்றும் லயன் அன்புஜெகன் குழுவினரின் இணைசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் தேசிய நலாசிரியர் தண்டபாணி, வாஞ்சிநாதன் மற்றும் ராமன், தேசிய விருதாளர் வெங்கடேசன், அன்புள்ள ரஜினிகாந்த் மற்றும் ரஜினி முருகன், வில்மம் ஃபவுண்டேஷன் தசரதன் மற்றும் அழகப்பன், கலைமாமணி ராஜாராம், குமக்காயம் மற்றும் பரசுராமன், கலைமாமணி சுந்தரவடிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சால்வை அணிவித்து பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லயன் அன்புஜெகன் செய்திருந்தார்.
பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனையை பாராட்டும் வகையில் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவாதன பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமையில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பிரதமரின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மேலும் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் தொகுதி துணைத் தலைவர் புவனசுந்தரம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ, தொகுதி சிறப்பு அழைப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கொத்தலம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அக்னி வீரன் கோவிலின் 87ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி நடைபெற்ற அக்னி கப்பரை மற்றும் பூங்கரகம் நிகழ்வுகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கலந்து கொண்டார். கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி பக்தி உணர்வுடன் நடைபெற்றதுடன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த நடிகரும் சமூக சேவகருமான பாண்டி ரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்துள்ளார். இணைப்பு நிகழ்ச்சி கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதற்கிடையில் மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்ட மூத்த அரசியல் தலைவர்களிடமும் நடிகர் பாண்டி ரவி ஆசீர்வாதம் பெற்றார். நிகழ்வுக்கு பிறகு பாண்டி ரவி தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்கு வகிப்பார் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திருமாநம்பி 50வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் கேக் வெட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி நிர்வாகிகள் வழக்கறிஞர் அருள் மற்றும் வெள்ளாளன் வரவேற்புரை ஆற்றினர். மேலும் மாநில அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன், ஆதவன், தீந்தமிழன், தலைமை நிலைய செயலாளர்கள் அமுதவன், எழில்மாறன், பொருளாளர் வாகையரசு, உயர்மட்ட குழு செயலாளர் செல்வநந்தன், திருவரசன், ஈழத்தமிழன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செயலாளர் வீரபொன்னிவளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் கார்முகில், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம், மாநில துணை செயலாளர்கள் மலரவன், தவசீலன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ஊசுடு தொகுதி நிர்வாகிகள் விடுதலை வளவன், திருமுகம், வீர இளந்தமிழன், சிங்க தமிழ் செல்வன், இளமாறன், இளையவளவன், செல்வக்கவி, திருமுகில், இளந்தமிழன், வீரப்பன், அமுதவளவன், லட்சியராஜ், புரட்சிவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை சேதராப்பட்டு முகாமை சேர்ந்த தமிழ் வளவன், செல்வகுமார், வழக்கறிஞர் முனுசாமி, தவமணி, தயாளன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொகுதி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தில் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் மக்கள் சேவகர் தீனா, பாலமுருகன், மதிவாணன், சதீஷ், ஜெகன், அமீர்கான், விக்னேஷ், ராம்குமார், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள சடகுளம் ஏரிவாய்க்காலை அகலப்படுத்தும் பணிக்காக பொதுப்பணித்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் 16 வீடுகளை இடித்து அகற்றியுள்ளனர். இந்த நடவடிக்கையால் அப்பகுதியில் வசித்து வந்த 16 குடும்பங்கள் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர்.
குறிப்பாக கைக்குழந்தைகளுடன் பல குடும்பங்கள் தங்குமிடமின்றி கடுமையாக அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வீடுகளை இழந்த மக்கள் தங்களுக்கு உடனடியாக மாற்று வசதி மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய தீர்வு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஊர் நல்லதுக்கு தாங்க, ஊர் நல்லது. ஒரு குடும்பத்தை அடிச்சா ஊருக்கு நல்லதை செய்யறாங்க. மறுபடியும் இப்படி உள்ள வந்துட்டாங்க சார். இந்த வீட்டுல இருந்து உள்ளார போயிட்டாங்க சார். இந்த நீட்டுக்கு எடுத்துனா கூட நிறைய ஒரு செவரு தாங்க சார் பாதிச்சிருக்கோம். அது வரப்பு அது இருக்கு சார். அது வரப்பு அதையும் நிறைய அது வரப்பு அங்கே இருக்கு, அது தள்ளியே இருக்கு. விழுப்புரம் வானூர் வட்டத்திற்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்தநாள் விழா பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது. விழாவையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் பேட், பந்து, வாலிபால், கால்பந்து, கேரம் போர்டு, செஸ் போர்டு உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மகளிர்கள் தங்களது சொந்த முயற்சியில் தைத்து வழங்கிய சிறுமிகளுக்கான ஆடைகள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களால் வழங்கப்பட்டன. விழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவையொட்டி பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்டு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி, பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பயனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசு திட்ட உதவிகளை பெற்றனர். தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிறந்தநாள் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் அணி சார்பாக வழக்கறிஞர்கள் கதிர்வேல் மற்றும் சசிபாலன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி தளபதி விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் வழக்கறிஞர்கள் சந்தோஷ், வெற்றிவேல், சதீஷ், நதியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.